சில நேரங்களில் உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்ற நிலை வரும். அப்போது பொறுமை மட்டுமே உன்னை காப்பாற்றும். பொறுமை என்பது சும்மா இருப்பது அல்ல. அது காலத்தை உனக்கு சாதகமாக மாற்றும் கலை. பழுக்காத பழத்தை பறித்தால் அது கசக்கும். காலம் கனிந்து அதுவாக விழும்போதுதான் இனிக்கும். உனக்கான நேரம் வரும் வரை பதுங்கியிருப்பது கோழைத்தனம் அல்ல, அது வேட்டைக்காரனின் குணம். மகாத்மா காந்தி பிரிட்டிஷ் பேரரசு பீரங்கிகளோடும் துப்பாக்கிகளோடும் நின்றது. ஆனால் காந்தி கையில் எடுத்தது அகிம்சை என்னும் அமைதி ஆயுதத்தை. அந்த மௌனமான போராட்டத்திற்கு முன்னால் உலகமே மண்டியிட்டது. கத்தியின்றி யுத்தம் செய். ஒருவருடைய உடம்பில் ஏற்படும் காயம் அறிவிடும். ஆனால் மனதிற்குள் விழும் வார்த்தை என்ற வடு ஆறாது. சரியான நேரத்தில் சரியான வார்த்தையை வீசுவது எதிரியை நிலைகுலையச் செய்யும். கூட்டத்தில் உன்னை ஒருவன் அவமானப்படுத்த முயன்றால் ஆவேசப்படாமல் உன் கருத்து உன் தரத்தை காட்டுகிறது என்று ஒற்றை வரியில் முடித்துவிடு. புத்தர் ஒருமுறை ஒரு கிராமத்திற்கு சென்றிருந்தார். அங்கே ஒருவர் அவரை தரக்குறைவாக திட்டினார். புத்தர் புன்னகையோடு அமைதியாக இருந்தார். அந்த நபர் கேட்டார், நான் உன்னை இவ்வளவு திட்டுகிறேன், ஏன் பேசாமல் இருக்கிறாய்? புத்தர் கேட்டார், ஒருவர் உனக்கு ஒரு பரிசு கொடுக்கிறார், அதை நீ வாங்க மறுத்துவிட்டால் அது யாரிடம் இருக்கும்? அந்த நபர் நிச்சயமாக என்னிடமே தான் இருக்கும் என்றார். புத்தர் அமைதியாக சொன்னார், உன் வசவுகளையும் நான் வாங்க மறுக்கிறேன்.